எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. சர்வ வல்லமை உள்ளவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை உங்களுடைய கவனத்தை ஈர்க்கட்டோம்ப்பா. உங்க கவனம் எங்க பக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை நினைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, உங்க கண்கள்ல எங்களுக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. இந்த கிருபை போதாது, இதிலும் மேலான கிருபை, இதிலும் பெரிய கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே. எப்போது எங்க அருகில நீங்க இருக்கணும் ஆண்டவரே. மனிதர்கள் இருப்பது அல்ல, என் கூட மனுஷங்க இருக்கிறது நல்லது இல்லப்பா. நீங்க என் கூட இருக்கணும். எல்லாரும் கேளுங்க, நீர் என்னோடு வர வேண்டும் ஆண்டவரே. அன்றைக்கு மோசே ஆண்டவர்கிட்ட அதுதான் கேட்டான், ஆண்டவரே நீர் எங்களோடு வராமல் இருந்தால் எங்களை இந்த இடத்தை விட்டு புறப்பட பண்ணாதீங்கப்பான்னு சொன்னானே. அந்த ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், உனக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன். நீ அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறாய், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய், பயந்து கொண்டிருக்கிறாய், வேதனை கொண்டு இருக்கிறாய். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இதுவரைக்கும் நீர் பாதுகாத்தீர், பராமரித்தீர், பலப்படுத்தினீர், கிருபைகளை தந்தீர். உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். இந்த நேரத்தில் அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பணும்ப்பா. உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் செல்லுகிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய மகிமை எங்களுக்கு முன்னும் பின்னுமாய் கடந்து செல்லணும் ஆண்டவரே. கர்த்தாவே, தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார்னு வேதம் சொல்லுகிறது போல, நீர் எங்களுக்கு முன்னாலே நடந்து போகிறதையும் எங்களுக்கு முன்னாலே தடைகள் எல்லாம் விலகுகிறதையும் நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை எங்களோடு கூட இருப்பதாக. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய மக்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளை தாரும். நன்மையினாலும் கிருபையினாலும் உம்முடைய மக்களை நிறைத்து வழி நடத்துவீராக. சமாதானத்தின் தேவன் துணை நிற்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை மாற்றுங்க, எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. கண்மலை மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்கள் முடிய. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும்
நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்றார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் இந்த திருச்சபைகளை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆதி திருச்சபையினுடைய சூழ்நிலைகளை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் ஆசியாவில் இருந்த ஒரு 7 திருச்சபைகளுக்கு தம்முடைய செய்தியை யோவான் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யோவான் பத்மு என்கிற ஒரு தீவிலே அவனை நாடு கடத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த பத்மு தீவு எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது அங்கே நிறைய கந்தகம் இருந்ததாம். ஆகவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கண் எரிச்சலாக இருக்கும். அந்த கந்தகத்தின் மூலமாக அந்த வேர்வையில் அந்த கந்தக காற்று படும்போது உடலும் எரிய ஆரம்பிக்கும், மூச்சு திணறல் இருக்கும். அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் யோவான் அங்கே இருக்கிறார். அந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த யோவானை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் இந்த யோவான் இடத்துல இறங்கி அவனோடு கூட பேசுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல குணம் உண்டு. நாம் ஒருவரையும் ஆண்டவர் தனிமையாக விடுவது கிடையாது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, என் கூட யாரும் பேசுறதுக்கு இல்லை, என் கூட பழகிறதுக்கு இல்லை, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மை ஒரு நாளும் தனிமையாய் விடுவது கிடையாது. வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து கூட இந்த வார்த்தையை பேசுகிறார், நான் தனியாய் இருக்கவில்லை அப்படின்னு பேசுறார். அப்ப அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அந்த பத்மு தீவிலே இந்த யோவானை கர்த்தர் பலப்படுத்தி தம்முடைய மகிமையான காட்சி அவனுக்கு காண்பித்து ஆசியாவில் இருக்கிற 7 திருச்சபைகளை குறித்தும் அந்த திருச்சபையினுடைய சூழ்நிலைகளை குறித்தும் ஆண்டவர் இந்த யோவானுக்கு சொல்லி அதை அந்த சபையின் தூதர்களுக்கு எழுது என்று சொல்லி எழுத சொல்லுகிறார். கடந்த நாட்களில் எபேசு திருச்சபை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது சிமிர்னா திருச்சபை என்ற ஒரு திருச்சபை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த சிமிர்னா திருச்சபை அல்லது சிமிர்னா என்கிற இடமானது எபேசிலிருந்து ஒரு 30 to 40 மைல் தூரத்திலே அது வடக்கு புறமாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது அந்த பட்டணம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணம் துருக்கியில அது இருக்கிறது. அந்த துருக்கியில இருக்கிற அந்த பட்டணத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணம் சிமிர்னா என்கிற இந்த பட்டணமானது இஸ்மீர், துருக்கியில இஸ்மீர் என்கிற இடமாய் இருக்கிறது. அந்த சிமிர்னா என்கிற பெயர் அதற்கு எப்படி வந்தது என்று நாம் பார்ப்போமானால், கிமு 10ஆம் நூற்றாண்டில், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 100 ஆண்டுகள்ல 10ஆம் நூற்றாண்டில் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு ராணி, அமேசான்ல இருந்து அந்த ராணி இந்த இடத்திற்கு வந்து இந்த நகரத்தை கட்ட ஆரம்பித்தாள். கட்டி முடித்த பிறகு தன்னுடைய பெயரையே அந்த அந்த பட்டணத்திற்கு வைத்தால். அந்த ராணியினுடைய பெயர் தான் சிமிர்னா. இந்த சிமிர்னா என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிர் என்ற அர்த்தம். மிர் அப்படின்னா தமிழ்ல வெள்ளை போலம் என்று சொல்லப்படுகிறது. வெள்ளை போலம் என்பது என்ன? வாசனை திரவியங்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு பொருளாக அது இருக்கிறது. இந்த சிமிர்னா பட்டணத்தில் இந்த வெள்ளை போல வியாபாரம் மிக முக்கியமான வியாபாரமாக அந்த நாட்களில் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த சிமிர்னா பட்டணமானது பார்த்தீங்கன்னா, இந்த சபைகளை குறித்து ஆண்டவர் பேசும்போது 2வது நிலையிலே இந்த சபை அங்கே காணப்படுகிறது. இந்த நகரத்தை குறித்து நீங்க பார்ப்பீர்களானால், இது ஒரு செல்வ செழிப்பான நகரம். இந்த நகரம் பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்தலம். ஆகவே இது செழிப்பான இடம். 2வது, இது மிக அழகான ஒரு பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பட்டணம் கொஞ்ச நாட்கள்ல, அதாவது அந்த சிமிர்னா என்கிற ராணி
அந்த அம்மா கட்டி முடிச்சு பல வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சிமிர்னா பட்டணம் அழிந்து போகிற நிலைமையில் இருந்த பொழுது மகா அலெக்சாண்டர் அந்த பட்டணத்தை திரும்ப எடுத்து கட்டினான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. மகா அலெக்சாண்டர் மூலமாக அந்த பட்டணம் திரும்ப கட்டப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த பட்டணம் பார்த்தீங்கன்னா ரோம பேரரசர்களுடைய முக்கியமான நகரமாக அது இருந்தது. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு கோயில் கட்டி அந்த ராஜாவை வழிபடுகிற ஒரு பாரம்பரியம் அந்த நகரத்தில் இருந்தது. அது செல்வ செழிப்பான நகரம்தான், அழகான நகரம்தான். ஆனால் அங்கே என்ன பழக்கம் இருந்துச்சா, பேரரசரை வழிபடும் பட்டணங்களிலே இது முதலிடம் வகிக்கிற பட்டணமாக இருந்தது. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில தான் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சிமிர்னா சபையானது மிக அதிகமாக துன்புறுத்தலை சந்தித்த பட்டணம். ஏன் அப்படின்னா, அந்த ரோம பேரரசரை வழிபடுவதற்கு கட்டாயப்படுத்தப்படும் போது இந்த சிமிர்னா சபை மக்கள் அதை எதிர்த்து நின்றார்கள். ராஜாவை நாங்கள் வழிபட மாட்டோம் என்று எதிர்த்து நின்றார்கள். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள். அதில் முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தா, யோவானுடைய சீடனாய் இருந்த போலிகார்ப் என்கிற ஒரு பேராயர் அதில் முக்கிய நபராக சொல்லப்படுகிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த பேரரசர்களில் நாம் பார்ப்போமானால், முதல்ல பேரரசர்கள் மூலமாக இவர்கள் துன்பப்பட்டார்கள். இரண்டாவது யூதர்கள் மூலமாக துன்பப்பட்டார்கள். இங்கே நாம் வாசித்த வேத பகுதியில் யூதர்களை குறித்து சொல்லுகிறது சாத்தானின் கூட்டம் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். அப்ப யூதர்களும் இந்த சிமிர்னா சபையில கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் இந்த யோவானுடைய சீடரான போலிகார்ப் இங்க ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறார். எத்தனை வருஷம்? 60 ஆண்டுகள் அங்க ஊழியம் செஞ்சிருக்கிறார். அதுல ஏறக்குறைய 50 ஆண்டுகள் அவர் பேராயராக அங்கே ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் போலிகார்பை ஒரு நாள் அந்த ராஜாவை வழிபட சொல்லி அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். போலிகார்ப் சொல்றாரு, ராஜாவை நான் வழிபட மாட்டேன், ஆண்டவர் ஒருவர் தான், இயேசுவை மட்டுமே நான் வணங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்பவும் அவர் சொல்றாரு, இல்லை, இயேசு ஒருவரைத்தான் நான் வணங்குவேன். திரும்பவும் கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. நீ இயேசுவை மறுதலித்து விட்டு பேரரசரை நீ தெய்வம் என்று அறிக்கையிட்டால் உனக்கு வாழ்வதற்கு இன்னொரு தருணம் தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த போலிகார்ப் சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை. நீங்களும் நானும் அதை நம்முடைய வாழ்க்கையின் தாரக மந்திரமாக கொள்ளணும். என்ன சொன்னாரா தெரியுமா? என்னுடைய 85 வயது வரைக்கும் என் ஆண்டவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அந்த உண்மை உள்ள ஆண்டவருக்கு என் வாழ்நாளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நானும் அவருக்கு உண்மையாய் இருக்க விரும்புகிறேன் சொன்னாரா. அவரை கொண்டு போய் மரத்திலே கட்டினார்கள், சுற்றி கட்டைகளை அடுக்கினார்கள், அவரை கொளுத்தி விட்டார்கள். ஆனா கட்டைகள் எரிகிறது, உள்ள இருக்கிற போலிகார்ப் எரியல. அவர் நல்ல சுகமா இருக்கிறாரு. இப்போ அவரை வெளியே கொண்டு வர்றாங்க, அவர் மேல அந்த அக்கினி படவே இல்லை, அவ்வளவு சரியான எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கிறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும் போது ஒரு போர் வீரன் தன்னுடைய வாளை உருவி அவரை வெட்டி போட்டார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான மக்கள் வாழ்ந்த ஒரு பட்டணம் தான் இந்த சிமிர்னா பட்டணம். அது மட்டுமல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா இவர்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளவே இல்லை. எபேசு திருச்சபை பார்த்தோம், நீ நன்றாய் இருக்கிறாய், கிரியை செய்கிறாய் எல்லாம் சொல்லிட்டு உன்னிடத்துல ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இந்த சிமிர்னா சபையை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லலை. இந்த 7 சபைகள்ல 2 சபைகள் தான் ஆண்டவராலே புகழப்பட்ட சபைகள். ஒன்று பிலதெல்பியா திருச்சபை, இன்னொன்று சிமிர்னா திருச்சபை. அருமையானவர்களே, இந்த சிமிர்னா திருச்சபை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதுல ஒரு 3 ராஜாக்கள் முக்கியமானவர்களாக இருந்தார்கள். அதிலே டொமிஷியன் அப்படின்ற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த டொமிஷியன் என்கிற இந்த ராஜாவை பார்த்தீங்கன்னா
அவர் ஃப்ளேவியன் என்கிற ஒரு வம்சத்திலே வந்த ராஜாக்களில் கடைசி ராஜா. இந்த மனிதன் மிக கொடூரமானவன். இந்த டொமிஷியன் அப்படின்ற இந்த ராஜாவை பார்த்தீங்கன்னா, அவனை குறித்து சரித்திரம் சொல்லும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, இவன் ஒரு ஒரு என்ன சொல்லுது, சர்வாதிகாரியாக இருந்திருக்கிறான். சர்வாதிகாரி. முதல்ல என்ன பண்ணுவாங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி ஒன்று இருக்கும். அதில் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சட்டமன்றம் பாராளுமன்றம்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த ஊரில் ஒரு சட்டமன்றம் இருந்திருக்கிறது. அந்த சட்டமன்றத்தோடு இந்த மனிதன் அடிக்கடி போராடுவானா. ஏன்னா, உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எல்லா அதிகாரமும் எனக்கு உரியது அப்படின்னு சொல்லி அவர் அதிகாரங்களை எல்லாம் தன்னிலை எடுத்துக்கொண்டு ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டார். இந்த மனுஷன்தான் என்னை நீங்கள் கடவுளாய் வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி தன்னுடைய ஜனங்களை தன்னை வணங்க வைத்தார். ஆனால் இவனுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன தெரியுமா? யாரை அவன் பகைத்து எந்த சட்டமன்றத்தை அவன் ஒதுக்கினானோ அவர்கள் இவனுக்கு எதிராக எழுந்து இவனை கொலை செய்தார்கள். ஆகவே டொமிஷியன் அப்படின்ற ஒரு ராஜா, ரெண்டாவது ட்ராஜன் அப்படின்ற ஒரு ராஜா, இவரும் மிக கொடூரமான மனிதனாக இருந்திருக்கிறார். இந்த ரெண்டு ராஜாக்கள், பேரரசர்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த சிமிர்னா திருச்சபை குறித்து இன்னும் சொல்ல போனால், இது எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது என்பது சரியான கால அட்டவணையில் சொல்லப்படவில்லை. ஆனால் சரித்திர அறிஞர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, பவுலோடு இருந்த அவனுடைய உதவிக்காரர்கள் நற்செய்தி அறிவித்து அந்த இடத்துல அவர்கள் சபையை ஸ்தாபித்தார்கள் என்று சொல்லுகிறார். இந்த சபையில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த சிமிர்னா என்கிற அந்த பட்டணத்தில் ஏறக்குறைய 3,20,000 பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் 3,20,000 பேர். அதில் 2/3 பங்கு, அதாவது 3/2 பங்கு மக்கள் கிறிஸ்தவங்க. இதுதான் பெரிய ஆச்சரியம். துன்பத்தின் நடுவிலையும் வளர்ந்த ஒரு திருச்சபையை சிமிர்னா திருச்சபையாக ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். போராட்டம் இருந்தது, மரணங்கள் இருந்தது, இரத்த சாட்சிகளாய் மரித்த மக்கள் இருந்தாங்க. ஆனா அங்க இருந்த அத்தனை மக்களில 3/2 பங்கு கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த பின்னணியில தான் நாம் இந்த இடத்தை இப்பொழுது இந்த சிமிர்னா சபை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த சபைக்கு செய்தி சொல்லப்படுகிறது. முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை இந்த 8வது வசனம் சொல்லுகிறது, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இப்போ இந்த பகுதியை தொடங்கும் போது ஆண்டவருடைய செய்தி யாருக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிர்னா சபையின் தூதனுக்கு அப்படின்னு சொல்லுது. யார் அந்த தூதன் என்று பார்க்கும்போது ஒரு சிலர் சொல்றாங்க, அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த போலிகார்ப் என்கிற இந்த பெரிய பரிசுத்தவானுக்கு இந்த செய்தி அனுப்பப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவஜனமே, இந்த கடிதம் எழுதப்பட்ட யாருக்கு எழுதப்பட்டது? அந்த சபையினுடைய தூதன். அவன் யார் என்று விளக்கமா சொல்லல. ஆனா அறிஞர்கள் சொல்றாங்க அது யாருக்கு எழுதப்பட்டது? அந்த போலிகார்ப் என்கிற அங்க இருந்த அந்த பேராயருக்கு எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. யார் எழுதுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு ஹைலைட். என்ன அப்படின்னா, அந்த முதல் வார்த்தை சொல்லுகிறது, முந்தினவரும் பிந்தினவரும். முதல்ல அவர் யார் அப்படின்னா, முந்தினவரும் பிந்தினவரும். பழைய காலத்துல ரோமர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சான். கடிதம் எழுதும்போது யார் எழுதுறாங்க அப்படின்றத எழுதும்போது அவர்களுடைய பெயர் அவங்க போட்டு எழுதுவாங்களாம். இன்னார் முந்தி எழுதுவது அப்படின்னு எழுதுவாங்களாம். முந்தி எழுதுவது. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த எழுதுறவர் என்ன பண்ணுவாரா, நான் முதல்ல எழுதுறேன் அப்படின்னு எழுதுவாரு. ஆனா இங்க என்ன சொல்ல தெரியுமா, நான் முந்தினவரும் பிந்தினவரும். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, தெய்வத்தன்மையை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறதுன்னு சொல்றாங்க.
வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அவருடைய ஆரம்பமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா உலகம் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்த பொழுது ஆண்டவர் அங்கே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஆண்டவர் இருக்கிறாரு, இனி வருகிற காலங்களிலும் அவர் இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று இயேசு சொல்லும் போது சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் யார் தெரியுமா? அந்த ஆரம்பம் இல்லாத முடிவும் இல்லாத அனாதியான ஒரு தேவனாக ஆண்டவரை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. வேதத்தை நீங்க வாசி பாருங்க. 1ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் 8வது வசனத்துல யோவானுக்கு ஆண்டவர் சொல்லும் போது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது. இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் என்று சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் யார் அப்படின்னா அவர் வார்த்தையாய் இருந்தார், தேவனோடு இருந்தார், தேவனாயிருந்தார். அவர் மூலமாய் எல்லாம் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேணும். பல நேரங்களில் நம்ம ஆண்டவரை சாதாரணமாய் மதிப்பிடுகிறோம். உலகத்தில் அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. வல்லமை உள்ளவராக, எப்போதும் இருக்கிறவராக, இருந்தவராக, வருகிறவராக இருக்கிற ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 23வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஆண்டவருடைய சூழ்நிலை, அவர் எப்படி இருந்தார் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23லிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வசனமா வாசிங்க. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பாருங்க, வேதம் சொல்லுது பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 2வது சொல்லுகிறது ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அப்போ உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே அவர் இருந்தாரு. 2வது சொல்லுது ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். இப்போ இது ரெண்டு வசனங்களையும் பார்த்தீங்கன்னா 2வது அடுத்தது 3வது வசனம் சொல்லுது மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் என்று சொல்லுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மலை உருவாகிறதுக்கு பல 1000 ஆண்டுகள் ஆகும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு மில்லி மீட்டரா வளர்றதுக்கே பல வருடங்கள் ஆகுமா? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும். அடுத்தது சொல்லுகிறது அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அப்போ கணக்கே சொல்ல முடியாது எப்போ இருந்தாரு, எப்போ இது உலகம் உண்டாச்சு. அதுக்கு முன்னாலே அவர் இருக்கிறாரு. அதுக்கு முன்னால பல 100 பல லட்ச ஆண்டுகள் கணக்கு போட முடியாத ஒரு ஆண்டவர், அனாதியாய் இருக்கிறவர். அதே போல சொல்லுகிறது அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன், அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும். 30வது வசனம் சொல்லுது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்று அங்கே சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய தோற்றத்தை நாம் பார்க்கும்போது அது எப்போன்னு தெரியாது, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே உண்டான ஒரு ஆண்டவர். ஆகவே தான் அவர் சொல்றாரு நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்து அவரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த வேணும்.
நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நித்தியமான ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் திரும்ப நாம் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். அடுத்தது சொல்லுது, யார் அவரு? ஆமாங்க, தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. சரி, அவர் எப்போ சாவாரு அதுவும் தெரியாது, அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த அந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா சிமிர்னா சபைக்கு சொல்லும்போது முதல்ல சொல்றாரு, நான் முந்தினவரும் பிந்தினவரும். 2வது பகுதி சொல்லுகிறது, மரித்திருந்து. பல நேரங்களில் நாம் இந்த வசனத்தை அப்படி உணர்ந்து படிக்கிறது கிடையாது. மரித்து பிழைத்தவர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த மரித்திருந்து அப்படின்ற வார்த்தையில ஒரு ஆழமான சத்தியம் உண்டு. ஏன்னா இது நிறைய நேரங்களில் இந்த வார்த்தையை இன்னைக்கு திரிச்சு பேசுறாங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு மரிக்கவில்லை, சிலுவையில் அவர் தொங்கின பொழுது அதிகப்படியான வேதனை அவர் அனுபவித்ததினால அவர் மயங்கி போனார். மயக்கத்தில் இருந்தவரை கொண்டு போய் நல்ல குளிர்ச்சியான பாறையில அவரை வச்சாங்க, கல்லறையில் வச்சாங்க. அவர் அந்த கல்லறையில் இருந்த குளிர்ச்சியினால அவர் மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இன்னொரு காரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு மரிக்கவில்லை, மரித்தது போல தோற்றம் அளித்தார். எனக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் எழும்புகிறது. இயேசு மரிக்கல, மரித்தது போல தோற்றம் அளித்தார். சிலுவையில் அவர் அறையப்படவில்லை, சிலுவையில் அறையப்பட்டது போல தோற்றம் அளித்தார். அல்ல, அந்த தோற்றம் அளித்தார்ன்றத பொய்யாக்குறதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லுது, அவர் மரித்திருந்தார். மத்தேயின் சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல 27ஆம் அதிகாரத்தில் 58, 59வது வசனங்களை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதற்கான அடையாளங்களை அங்கே அந்த மத்தேயு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 58வது வசனம். பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? செத்து போயிட்டாரு, மரித்தவர். அவருடைய எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஊர்ல கூட எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க? பாடி எப்போ வருது, சார் எப்போ கொண்டு வர்றாரு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. செத்த பிறகு பாடி எப்போ வருது, பாடியை எப்போ எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே வேதம் சொல்லுது, இயேசு மரித்த பொழுது அவருடைய சரீரத்தை இந்த யோசேப்பு கேட்டார். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். நல்ல கவனிங்க, பிலாத்து சாதாரணமான ஆள் இல்லை, அவன் ரோம ஆட்சியினுடைய அவன் ஒரு அதிகாரி, உயர் அதிகாரி. அந்த நிலையில் அவன் சாதாரணமாக மயக்கத்தில் இருக்கிறவனை செத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டான், அதை தெளிவுபடுத்தி கொண்டவனா தான் அவன் செய்கிறான். காரணம் என்ன? இன்னொரு காரியம் வேதம் சொல்லுகிறது. லூக்கா சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பக்கத்தில் இருந்த ஒரு சேவகன் அவருடைய விழாவில குத்தினான். குத்தின உடனே பைபிள் சொல்லுது, ரத்தமும் ஜலமும் அதிலிருந்து வடிந்ததுன்னு சொல்லுது. அதை குறித்து மருத்துவ அந்த உலகம் சொல்லும் போது என்ன சொல்லுதுன்னா, இருதயத்தில் ஒரு கவர் ஒன்று இருக்குமா, அந்த கவர் கிழிஞ்சதுன்னா அதுக்குள்ள மீந்து இருக்கிற ரத்தமும் அதுக்குள்ள இருக்கிற தண்ணீரும் வெளியே வருமா. அதுபோலத்தான் இந்த 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 போர் வீரன் இயேசுனுடைய விழாவில குத்தின பொழுது அந்த 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 மேலே இருந்த அந்த ஜவ்வு கிழிஞ்சு அதுக்குள்ள இருந்த ரத்தமும் நீரும் வெளியே வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு மரித்து போனார். அதுதான் உண்மை. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் 60வது வசனம் சொல்லுது, இந்த யோசேப்பு என்ன செய்தானாம், தான் கன்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை திரும்பவும் வேதம் சொல்லுது, எதை இயேசுவின் சரீரத்தை வைத்து, அடுத்தது சொல்லுது, கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனார். அருமையானவர்களே, நீங்க தொடர்ந்து இதை பார்த்தீங்கன்னா
அந்த புரட்டி வைத்து போனது மட்டுமல்ல, அதற்கு காவல் வைத்தார்கள், சீல் போட்டாங்க. அதற்கு போர் சேவகர்களை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? காவல் காத்தார்கள், பத்திரப்படுத்தினார்கள் பைபிள் சொல்லுது. இப்ப இது நடந்தது எப்போ? வெள்ளிக்கிழமை இரவு மாலையில். இப்ப அடுத்தது என்ன நடக்குது? சனிக்கிழமை ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கல்லறை திறந்தது. அல்லேலூயா. 28ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் என்று சொல்லுகிறது. இந்த விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் இன்றைக்கும் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். அவர் மரித்திருந்து உயிர் பெற்றவர். அல்லேலூயா. எங்க போனாலும் இதை தைரியமா சொல்லுங்க. அவர் மரித்தார், ஆனாலும் உயிரோடு கூட இருக்கிறார். உயிர் தெழுந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். அருமையான தேவஜனமே, சிமிர்னா சபைக்கு ஒரு பெரிய ஒரு செய்தி வருகிறது. உனக்கு இந்த லெட்டரை எழுதுறவர் யார் தெரியுமா? அவர் முந்தினவரும் பிந்தினவரும். 2வது சொல்லுது, மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யார்? முந்தினவரும் பிந்தினவரும். இந்த உலக தோற்றத்திற்கு முன்னாலேயே இருந்தவர், இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்னாலே இருக்க போகிறவர், நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 2வது சொல்றாரு, நான் மரித்திருந்து உயிர் தெழுந்தவர். நான் மரித்தவராய் அல்ல, 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறேன். அப்ப நம்ம கூட இருக்கிறவர் யாரு? உயிர் உள்ள ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் செயல்படுகிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் பேசுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் நம்மை காண்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிமிர்னா சபை பாடுபட்ட சபைதான். ஆனா அதுக்கு செய்தி சொல்லுகிற கர்த்தர் யார் தெரியுமா? உயிர் உள்ளவராய் முந்தினவரும் பிந்தினவருமாய் எப்போதும் இருக்கிற கர்த்தர். உங்களை என்னையும் நடத்துகிறவரும் அவர்தான். அவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, முந்தினவரும் பிந்தினவரும் நீர்தான், மரித்திருந்து உயிர் தெழுந்தவரும் நீர்தான், உம்மையே நான் சார்ந்து நிற்பேன் என்று அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நீர். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறீரப்பா. நீர் மரித்திருந்தும் உயிர் தெழுந்தவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் சிமிர்னா சபை ஆண்டவரே, அது செழிப்பான இடத்துல இருந்தது. அதற்கு வெள்ளை போலம் என்ற ஒரு நல்ல பெயரும் உண்டு. நறுமணம் வீசுகிற சபையாய் அது இருந்தது. போராட்டங்கள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்த பொழுதும் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விலகாத உண்மை உள்ள சபையா இந்த சபை இருந்தது என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய், உமக்கு முன்பாக ஆண்டவரே நீதி உள்ளவர்களாய், ஆண்டவரே பாடுகளையும் உபத்திரவங்களையும் கண்டு பயந்து ஓடுகிறவர்களாய் அல்ல, அவைகளை தைரியமாய் எதிர்கொள்ளுகிறவர்களாய், சாட்சியின் வாழ்க்கை வாழுகிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் சாதாரணமான ஒரு தெய்வத்தை ஆராதிக்கல. அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். அவர் மரித்திருந்தும் பிழைத்திருக்கிறவராய் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை வேதம் எங்களுக்கு சொல்லுகிறதப்பா. அந்த உன்னதமான தேவன் தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.